திருமலையான் மேல திவ்ய பிரபந்தங்கள் பாடி பெரும் புகழ் பெற்றார் பெரியாழ்வார். அடுத்து திருமங்கையாழ்வாரை பத்தி சொல்ல போறேன். அவர் அரங்கன் கோவில் திருப்பணிக்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட உத்தமர். தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட உத்தமர். அவருக்கு திருமால் அருள் தந்த பெருமையை பத்தி சொல்ல போறேன். அதை சொல்றதுக்கு முன்பே உங்க எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் திருமங்கையாழ்வாருக்கு பரகாலம், நீலன், கலியன், நாற்கவி சிங்கம் அப்படின்னு பல பட்ட பெயர்கள் உண்டு. அவர் சோழ சக்கரவர்த்தி கிட்ட தளபதியா பணியாற்றி இருக்கார். அது எப்படி? சோழ மண்டலத்தின் தலைமை தளபதி சோழ மண்டலத்தின் தலைமை தளபதி சோழ மன்னர் சோழ மண்டலத்தின் தலைமை தளபதி பரகாரனே வருக. படையெடுத்து வந்த பகைவரை எல்லாம் இடைமறித்து எதிர்த்து வெற்றி கண்ட நீலனே, உன்னை தளபதியாக அடைந்த சோழ மண்டலம் பெருமை அடைகிறது. உன்னால் சோழ மன்னனாகிய நானும் உயர்வடைகிறேன். மன்னா, செஞ்சோட்டு கடனைத்தான் முடித்திருக்கிறேன். என் சேவைக்கு புகழுரை தேவையில்லை. உப்பிட்ட மன்னனுக்கு உழைக்க கடமைப்பட்டிருக்கும் என்னை உயர்த்தி பேசுவது, பலர் முன்னிலையிலே பாராட்டுவது, போற்றுவது, இவை அனைத்தும் நான் விரும்பாத ஒன்று. பரகாலனே, பாராட்டி பேசுவதை நீ விரும்பாமல் இருக்கலாம். ஆனா படை நடத்தி பகைவரை வெற்றி கண்டு இச்சோழ மண்டலத்தின் நிலப்பரப்பையே அதிகமாக்கிய உன் திறமையை பலர் முன் சொல்லி மகிழ வேண்டியது இந்த சோழ மன்னனின் கடமை. என்னை பாராட்டுவதை விட என்னோடு போருக்கு வந்து இறந்து போனார்களே நமது வீரர்கள், அவர்கள் தியாகத்தை பாராட்டுங்கள். இந்த வெற்றி திருவிழாவை இருந்து பார்க்க முடியாமல் இறந்து போனார்களே, அவர்களை புகழுங்கள். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்துங்கள். நீலனே, வீரமும் விவேகமும் கொண்ட உன் திறமைக்கு பரிசாக என் சோழ மண்டலத்திற்குள் அடங்கிய ஆலி நாட்டை தந்து அதற்கு தலைநகரமாக இத்திருமங்கை என்ற ஊரை அமைத்து இச்சுப நாளில் இத்திருமங்கைக்கு உன்னை மன்னனாக்குகிறேன். நாட்டையே பரிசாக தரும் அளவுக்கு நான் என்ன செய்து விட்டேன்? பல நாடுகளை என் வசமாக்கி தந்த உனக்கு ஒரு சிறு நாடு நான் தருவது நியாயமான செயலை. என் சொல்லை தட்டாமல் நான் தரும் பரிசை ஏற்றுக்கொள். படைத்தலைவனின் திறமைக்கு ஒரு நாடே பரிசா? இது அதிகம், இது அதிகம். வள்ளல் தன்மைக்கும் ஒரு எல்லை உண்டு. நீனே வாங்க. சோழ மன்னனின் கட்டளை. ஆசனத்தில் அமரு. திருமங்கை மன்னன், திருமங்கை மன்னன். மன்னா, திருமங்கைக்கு நான் மன்னன். ஆனால் எனக்கு திருமுடி சூட்டிய உமக்கு நான் என்றென்றும் தொண்டு செய்யும் சேவகன். வாழ்க உன் வீரன், வளர்க உன் நல்லாட்சி. பிரமுகர்களே, இந்த மகிழ்ச்சிக்குரிய நன்னாளில் மற்றும் ஒரு நற்செய்தி. திருமங்கைக்கு மன்னனாக்கிய பரகாரனை ஒரு மங்கைக்கு கணவனாக்கவும் முடிவு கட்டி குமுதவல்லி என்ற பெண்ணை நம் தளபதிக்கு தாரமாக்க தீர்மானித்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் இத்திருமண விழாவிற்கும் இருந்து மணமக்களை வாழ்த்திவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
வழியே சென்று எதிரியின் கோட்டையை எப்படி பிடிக்கலாம் என்று பல இரவுகள் கண்விழித்திருந்த என்னை இன்று முதல் இரவுக்குள்ளே கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். பாடத் தெரியாதவனிடம் ராகத்தை பற்றி கேட்பதைப் போல பாசறைக்குள்ளேயே பொழுதை கழித்த என்னை இன்று பள்ளி அறைக்குள்ளே தள்ளி இருக்கிறார்கள். பாடம் புதிது, பார்க்காத காட்சி, பழக்கமில்லை, பேசத் தெரியவில்லை, பிழைகள் இருக்கலாம். பெண்ணே, நீ பேசு. தோல்வியடைந்த பகைவன் போர்க்களத்திலே மண்டியிட்டு சரணடையும் காட்சியை நினைவுபடுத்துகிறது உனது நிலை. எழுந்திரு. ஆயுதத்தை இழந்த மாவீரன் முடிவில் இப்படித்தான் பூமியை பார்த்துக் கொண்டே நிற்பான். சுவாமி, தளபதியாகவே பணியாற்றிய தங்களுக்கு மணக்கோலம் கூட போர்க்கோலமாக தென்படுகிறது. உண்மை. படை நடத்தி போர் தொடுத்து வாளெடுத்து வீசிய கை வனிதையரின் வளைக்கரத்தை தொட்டதே இல்லை. அதனால் அனுபவம் இல்லை. படைத்தலைவனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அந்த பெண்ணுக்கு இல்லறத்தில் நிம்மதியே இருக்காதென்று பலர் எடுத்து கூறினார்கள். அவர்கள் கருத்துக்கு மாறாக நானும் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று உங்களுக்கு வாழ்க்கைப்பட்டேன். சுவாமி, இனி ஒரு கணமும் என்னை விட்டு பிரியாமல் எனக்கு ஆதரவு காட்ட வேண்டியது தங்கள் கடமை. உன்னை பிரியாமல் இருப்பதா? அது எப்படி முடியும்? செஞ்சோற்று கடன் கழிக்க வேண்டாமா? உப்பிட்ட மன்னன் ஆணையிட்டால் உன்னை பிரிந்து போர்க்களம் போகத்தானே வேண்டும். செல்லுங்கள், சென்று வெற்றியோடு திரும்புங்கள். நாடும் வேண்டும், வீடும் வேண்டும். இனி இவை இரண்டையும் உங்கள் இரு கண்களைப் போல் பாவிக்க வேண்டும். நேரம் செல்கிறது, இரவு குறைகிறது. அருகில் வா. அமர். நிமிர். குளிர்ச்சியான பார்வை. குமுதவல்லி, கொடுத்து விட்டேன் இன்று முதல் என்னையே உனக்கு. சுவாமி, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இந்த பொன்னான நாளில் தங்களிடம் ஒரு வரம் கேட்கிறேன். கொடுப்பீர்களா? என்னையே உனக்கு தந்துவிட்ட பிறகு உன்னையே நீ கேட்டுக்கொள்ள வேண்டியதுதானே. என்னை பிரிந்து இனி தாங்கள் போருக்கு சென்றால் உங்கள் நிலை? என் நிலை ஒரு புறம் உன் நினைவு, மற்றொரு புறம் போரின் முடிவு. இவை இரண்டுக்கும் இடையே என்னுடைய தத்தளிப்பு. அதே சமயம் என் நிலை? உன் நிலை போருக்கு சென்ற கணவன் உயிருடன் திரும்பி வர வேண்டுமே, மீண்டும் அவரை சந்திக்க வேண்டுமே என்ற சங்கடமான நிலை உன் நிலை. சுவாமி, பிரிவை பற்றி சிந்திக்கும் போதே நம் இருவருக்கும் இத்தனை வேதனை பிறக்கிறதென்றால் உங்களால் போர்க்களத்தில் உயிர் துறந்தார்களே, அந்த வீரர்களை பிரிந்த உற்றார் உறவினர் நிலையை சற்று எண்ணி பாருங்கள். சுவாமி, சகோதரர்களை பிரிந்த தங்கைமார்கள் எவ்வாறு துன்பப்பட்டிருப்பார்கள்? தகப்பனை பிரிந்த புதல்விகள் எப்படி கதறி இருப்பார்கள்? கணவனை பிரிந்த மனைவிமார்கள் எத்தனை பேர் உலகை வெறுத்து உயிர் துறந்திருப்பார்கள்? அவர்கள் நிலையை எண்ணி பாருங்கள். குமுதவல்லி, வெற்றி செய்தியையே கேட்டுக் கொண்டிருந்த நான் இன்றுதான் வேதனை என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை காண்கிறேன். செய்த பாவத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்காமல் அதை போக்குவதற்கு ஒரு நல்ல வழியை நாடுங்கள். என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இன்றைய சொல், நாளையே செய்கிறேன். போர், கொலை, மடிவு என்ற பாடத்தையே மறந்து இனி சமாதானத்தையே நாடும் அளவிற்கு மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். பலரை கொல்லும் தொழிலை விடுத்து பசியென்று வருவோருக்கு உணவிட்டு மகிழுங்கள். அடுத்தவர் நாட்டை அழித்து அழியா பழியை தேடிக் கொள்வதை விட நம்மை படைத்த ஆண்டவனுக்கு அழகான ஒரு ஆலயம் கட்டுங்கள். திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானுக்கு திருப்பணி பல செய்து இதயத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். இதுவே தங்களிடம் நான் வேண்டும் வரம். குமுதவல்லி, வார்த்தைகளே இல்லை உன்னை வர்ணிக்க. வாழ்க்கைக்கு ஒரு துணைவி வேண்டும் என்று பலர் சொல்லி இருக்கிறார்கள். அதன் பலனை அழகாக புரிந்து கொண்டேன். கல்லான என் மனதை உன் சொல்லால் பக்குவப்படுத்தி விட்டாய். வில்லையும் வேலையுமே பார்த்துக் கொண்டிருந்த என் கண்முன்னே இறைவனையும் இல்லாளையும் கொண்டு வந்து நிறுத்திவிட்டாய். இனி உன் அன்பு கட்டளை, ஆண்டவனின் தொண்டு, இவை இரண்டுக்குமே என்னை நான் அர்ப்பணித்துக் கொண்டேன். போதுமா? போதும் சுவாமி, போதும்.
என் மனம் நிம்மதி அடைந்து விட்டது. என் மனம் நிறைவு பெறவில்லையே. ஏன்? இத்தனை தத்துவங்கள் பேசுகிறாய், இது புரியவில்லையா? குமுதவல்லி, திருமங்கை மன்னன் இன்று ஒரு மங்கைக்கு அடிமையாகிவிட்டான். சோழமண்டலத்திற்குள் கட்டுப்பட்ட மற்ற சிற்றரசர்கள் எல்லாம் நமக்கு முறையோடு திரை செலுத்தும் போது நம்மால் அரசனாக்கப்பட்ட திருமங்கை மன்னன் மட்டும் நமக்கு இதுவரை கப்பம் கட்டாததற்கு காரணம் ஆணவமா, அலட்சியமா, அல்லது அவனால் தான் சோழமண்டலமே என்று நினைக்கிறான். மன்னவா, திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமான் கோவில் திருப்பணிக்காக பொக்கிஷத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் செலவிட்டுக் கொண்டிருப்பதாக கேள்வி. அதற்கும் நமக்கு கப்பம் செலுத்தாததற்கும் என்ன சம்பந்தம்? கடவுள் கைங்கரியத்தில் தன் முழு கவனத்தையும் செலுத்தி வருவதால் நமக்கு கப்பம் கட்ட வேண்டியதை சற்று மறந்திருக்கலாம். மறப்பதா? ஆளாக்கியவன் நான், அரியாசனத்தில் அமர்த்தியது இந்த சோழன். அந்த அரங்கன் கோவில் திருப்பணிக்கு செலவிடும் பொருள்கள் என்னை சேர்ந்தது. அப்படி இருக்கும் போது நீலன் என்னை மறந்து விட்டான் என்றால் அவன் தன்னைத்தானே மறந்து விட்டதாகத்தானே அர்த்தம்? மன்னா, அப்படி இருக்காது. போராட்டத்திலேயே பொழுதை கழித்தவர் புதிதாக ஆண்டவன் தொண்டில் மனம் ஈடுபட்டிருப்பதால் என்னை மறந்திருக்கலாம். சோழன் பரம்பரை கட்டாத கோவில்களா? என் முன்னோர்கள் இறைவனுக்கு செய்யாத தொண்டா? அதற்காக உலகை, மக்களை, எங்களுக்கு நல்லதை செய்தவர்களை நாங்கள் மறந்து விடவில்லையே. அப்படி இருக்கும் போது இவ்வளவு சீக்கிரமா நீலன் என்னை மறந்து விடுவது? மன்னா, அவர் செய்தது தவறுதான். இம்முறை மன்னித்து விடுங்கள். உடனடியாக புறப்படுங்கள் திருமங்கை நகருக்கு. கப்பம் கட்டாததற்கு காரணத்தை கேட்டு வாருங்கள் அந்த நீலனிடம். கூற மறுத்தார். அமைச்சரே, கட்டளை பிறப்பித்து தளபதிகளை உடனே அனுப்பி வையுங்கள். கப்பம் கட்டாதது குற்றமாம், அதை கட்டாததற்கு காரணம் கூற வேண்டுமாம். கூறத் தவறினால் விசாரணை நடக்குமாம். விசாரணைக்கு பிறகு தக்க தண்டனை கிடைக்குமாம். என்ன நீலனை சோழ மன்னன் பயமுறுத்துகிறாரா அல்லது கட்டளைக்கு பணிகிறானா இல்லையா என்று சோதித்து பார்க்கிறாரா? மன்னா, சோழ மண்டலத்துக்கு கட்டுப்பட்ட சிற்றரசுகள் கப்பம் செலுத்த வேண்டியது கடமைதானே? கடமைதான், கடமைதான். ஆனால் உடமையை எனக்கே சொந்தமாக்கி சாசனம் செய்து விட்ட பிறகு அடிமை போல் சிறை செலுத்த வேண்டிய அவசியம் அதற்கு. சொந்தமாக ஆதி நாட்டை எனக்கே தந்துவிட்டபின் அதில் எந்த விதமான பந்தமும் இல்லை என்று சொல்லுங்கள் சோழ மன்னனுக்கு. மன்னிக்கும் மன்னா, நாங்கள் கப்பம் கட்ட மறுத்தால் உடனடியாக உங்களை சற்று அச்சமாக இருக்கிறது. சொல்லுங்கள், சொல்லுங்கள், உடனடியாக என்னை கைது செய்து இழுத்து வரும்படி ஆணையிட்டாரோ? விந்தையிலும் விந்தை. சோழ மன்னன் எனக்கு விலங்கிடுகிறாரா அல்லது தனக்குத்தானே விலங்கிட்டுக் கொள்கிறாரா? தளபதிகளே, அரங்கனுக்கு அடிமையாகிவிட்ட நான் இனி அரசனுக்கு அடிமையாக போவதில்லை. அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு கப்பமும் செலுத்தப் போவதில்லை. உங்களோடு வரவும் நான் தயாராக இல்லை. இதுதானா தங்கள் முடிவு? ஆம், அதிகாரத்திற்கு வீரம் அடங்காது என்று முடிவாக சொல்லிவிடுங்கள். திருமங்கை மன்னா, சோழ சக்கரவர்த்தியின் கோபத்திற்கு ஆளாகிவிட வேண்டாம் என்று தங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். கோபம் அவரிடம் இருந்தால் வாழின் வேகம் என்னிடம் இருக்கிறது என்று அவருக்கு நினைவுபடுத்துங்கள். கப்பம் கட்டாமல், காரணம் கூறாமல், நேரிலும் வராமல் நெறிமுறை தவறி பேசினானா? என்ன நெஞ்செடுத்தம் என்ற நீலனுக்கு என் கட்டளையை மீறியதற்கு தகுந்த பாடம் கற்பித்து இந்த சோழனின் வலிமையை நிரூபித்து காட்டுகிறேன். தளபதிகளே, நானே புறப்படுகிறேன். பொறிக்கட்டும் போர் முரசு. புறப்படட்டும் நமது படைகள் திருமங்கை நகரை நோக்கி. சோழனின் கட்டளையை மீறிய நீலனை இறங்கி கரைத்து வருகிறேன். இனி போர்க்கோலமே கொள்ள மாட்டேன். இறைவன் திருப்பணிக்கும் இல்லால் சொல்லுக்குமே கட்டுப்பட்டு நடப்பேன் என்று என்னிடம் இறுதியாக வாக்களித்து விட்டு இன்று மீண்டும் போருக்கு புறப்படுகிறீர்களே, இது முறையா? அதிலும் உப்பிட்ட மன்னனோடு போராட்டமா? கப்பம் கட்டும்படி கேட்டது ஒரு குற்றமா? உப்பிட்ட மன்னன் உண்மை. ஆனால் கப்பம் எப்படி கட்டுவது? கொடுத்த உரிமையை பறிக்க நினைக்கும் போது என் உரிமையை நிலைநாட்ட போராடுவதைத் தவிர வேறு வழி. நான் என்ன அரசு கேட்டேனா? ஆளும் பொறுப்பை விரும்பினேனா? அதற்கு ஆசைப்பட்டேனா? அவராக கொடுத்தால் இப்போது பல நிலையிலே என்னை அவமானப்படும். சுவாமி, நாட்டை கொடுத்த மன்னன் நியாயத்தை கேட்டனுப்பினான். நயந்து பதில் சொல்ல வேண்டுமே தவிர எதிர்த்து போராடுவது சரியான வழி அல்ல. எனக்கே கொடுத்த பொருளை என் மனப்படி செலவு செய்கிறேன். அதை தடுத்து நிறுத்தும் உரிமை சோழனுக்கு அது. நான் என்ன கொடுத்த பொருளை வைத்து கொடுமைகள் செய்கிறேனா? கூடாத செயல்களில் ஈடுபடுகிறேனா?
சூதாடுகிறேனா அல்லது விலை மாதருக்கு அள்ளி கொடுக்கிறேனா? இல்லையே. உன் அன்பு கட்டளைக்கிணங்க திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கும் அரங்கன் கோவிலை சுற்றி மதுச்சுவர் தானே கட்டுகிறேன். அதற்காகத்தானே பொருளை செலவிடுகிறேன். அது தவறா? ஏன் ஆண்டவனுக்கு நான் திருப்பணி செய்யக்கூடாதா? அதுவும் அந்த சோழன் தான் செய்ய வேண்டுமா? அந்த அருகதை எனக்கு கிடையாதா? அதற்கும் அவரிடம் நான் அனுமதி கேட்க வேண்டுமா? என்ன பேச்சு உன் பேச்சு, சாரமற்ற பேச்சு. கப்பம் கட்டாததும் மன்னனை கேட்காமல் தெய்வ திருப்பணி செய்ததும் தவறுதான் என்று அரசனிடம் ஒரு முறை தாங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டால் என்ன? நல்ல காரியத்துக்காகத்தானே பொருளை செலவிடுகிறான் என்று அந்த அரசன் ஒரு முறை என்னை மன்னித்து விட்டார். என்ன தாங்கள் போருக்கு செல்லத்தான் வேண்டுமா? அரசன் என்னோடு போருக்கு வரத்தான் வேண்டுமா? வந்தால் என்ன? வாழ்நாளில் பெரும்பகுதி அவருக்காகவே பணியாற்றிய தாங்கள் செய்யும் நற்செயலை எடுத்துக் கூறி ஒரு முறை உரிமையோடு வாதிட்டு பார்த்தால் என்ன? பயனில்லை. பாராளும் சோழ மன்னன் இந்த நீலனை பலர் பார்த்து அடிமையாக்கி விலங்கிட்டு அழைத்து போக படம் நடத்தி வந்திருக்கிறான். இந்த பல பரீட்சையிலே வெற்றி தோல்வி யாருக்கென்று அந்த அரங்கனை முடிவு செய்யட்டும். வேண்டாம் சுவாமி. சோழ மன்னனின் படைபலம் எங்கே, நாம் எங்கே? படைபலம் பைத்தியக்காரி. என்னையும் என்னோடு சேர்ந்த வீரர்களின் பலத்தை சற்று குறைத்து எடை போட்டு விட்டாய். அதிகாரத்துக்காக போராடும் வீரர்களை விட உரிமைக்காக போராடும் வீரர்களின் கை ஓங்கியே நிற்கும். பயமின்றி விடை கொடு. சுவாமி, மீண்டும் பல உயிர்களை கொல்லத்தான் போகிறீர்களா? நடக்கும் செயலுக்கெல்லாம் அந்த அரங்கனே பொறுப்பு. என்ற குற்றவாளியாக்காதே. என் சொல்லை கேளுங்கள். முடியாது. போர்க்கோலம் கொண்டு விட்டால் நீலம் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டான். போரிலே வென்று விட்டால் நான் உன்னிடம் வந்து விடுகிறேன். இல்லை என்றால் நீ என்னிடம் வந்து விடு. நீலனே, சோழனே நேரடியாக போருக்கு வருவான் என்று நீ எதிர்பார்க்கவில்லை அல்லவா? நில்லுங்கள். மற்றவர்கள் யாரும் இதில் தலையிட வேண்டாம். இது எனக்கும் நீலனுக்கும் உள்ள தனி பிரச்சனையாக விட்டுவிடுங்கள். வெற்றி தோல்வி எவர் பக்கம் என்று இருவர் மட்டுமே போராடி பார்த்து விடுகிறோம். நீலனே வா. காலனை போல் பகைவரை அழிக்கும் பரகாலனே வா. பட்டம் சூட்டி உன்னை திருமங்கை நாட்டிற்கே மன்னனாக்கிய என்னுடனேயே பகைமை கொண்டு போராட்டத்திற்கு வந்திருக்கும் புதுமையான வீரனே வா. உன் நன்றி மறந்த செய்கையை பார்த்து நாட்டவர் சிரிக்கட்டும். வாழ்வு கொடுத்தவன் நெஞ்சுக்கே வாளை நீட்டியவன் திருமங்கை மன்னன் என்று வருங்கால புலவர்கள் உன்னை இகழ்ந்து பாடட்டும். துவக்கு போரை, எடு வாளை. என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். பிள்ளை தவறு செய்து விட்டால் பெற்ற தந்தை பொறுத்துக் கொள்ளத்தானே வேண்டும். என் பிழையை மன்னித்து விடுங்கள். சொல்விச்சாலே என்னை வந்துவிட்ட சோழமன்னா, திருமுடி சூட்டி உங்கள் திருவடிகளிலே சரணடைந்து விட்டு உங்கள் பிள்ளை உங்களிடமே அடைக்கலம். மாற்றுங்கள் விலங்கை, நிறைவேற்றுங்கள் தண்டனையை. எழுந்திரு. நிரந்தரமாக என் நெஞ்சில் நிலைத்திருப்பவனே உன்னை வெல்வதற்கு வரவில்லை. நீ மறந்துவிட்ட விவேகத்தை எடுத்து சொல்வதற்கே வந்தேன். அரங்கங்கோவில் திருப்பணியை அழகாக செய். தொண்டர்களுக்கு அலுப்பின்றி அன்னமிடு. வேண்டாம் என்று நான் தடுத்தேனா? மகனே, நேர்வழியே செல்லும் நீ நிலை தவற வேண்டாம். முறைக்கு திரைப்படத்தையும் செலுத்திவிடு, திருப்பணியிலும் ஈடுபடு. திருமங்கை நகரை மீண்டும் உன்னிடமே ஒப்படைக்கிறேன். வாழ்க நீ, வளர்க உன் தொண்டு.